ஸ்தோத்திரம். ஆத்தும அறுவடை ஊழியத்தின் மூலமாக இன்னைக்கு நம்ம தேவ வார்த்தைகளோட உங்களோட பேச தேவன் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நன்றி. நம்ம தினமும் தேவனுடைய வேதத்தை குறித்து ஒரு 15 நிமிஷம் பார்க்க போகிறோம். அதை உங்களோட பகிர்ந்துக்க நாங்கள் விருப்பப்படுறோம். இதில் ஏதேனும் குறை இருந்திருந்தாலும் தேவன் வரும் நாட்களில் எங்களுக்கு இன்னும் அதிக ஞானத்தை கொடுத்து அதை மாற்றுவார். எங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வார்த்தைகளை நிறைய கேட்டிருக்கோம், தேவ வசனங்கள் நிறைய நம்ம படிச்சிருக்கோம், தேவனை பற்றி நம்ம அதிக காரியங்கள் உணர்ந்திருக்கோம். இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் தேவ வார்த்தைகளை உங்களோட பகிர்ந்துக்கிறோம். எப்போவுமே நமக்கு தெரிஞ்சது முதல்ல ஸ்டார்டிங் ஆதியாகமம் தான். இந்த ஆதியாகமத்தில் தேவன் எப்படி இந்த பூமியை உருவாக்குனாரு அதை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னோட கூட சகோதரி ஜோன்ஸும் இருக்காங்க. என்னுடைய பேர் அக்ஷயா. நாங்கள் 2 பேரும் தேவ காரியத்தை நிறைய தேவன் படைச்ச அநேக காரியங்கள் உண்டு, அதை குறித்து நாங்கள் பகிர்ந்துக்க போகிறோம். ஜோன்ஸ் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்காக கிருபியை கடவுள் கொடுத்ததற்காக நன்றி. நம்ம இந்த ஆத்தும அறுவடை ஊழியத்தில் தொடக்க நூல் ஆதியாகமம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடவுள் நம்மளுக்கு உணர்த்தின பற்றி நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கடவுள் எவ்வளோ ஒரு அழகாக ஆதியாகமம் அதிகாரம் 1 எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எவ்வளோ ஒரு அழகாக என்ன சொல்லியிருக்காங்க? கடவுள் பூமியானது ஒழுங்கின்மையினால இருளும் சூழ்ந்திருந்ததை கடவுள் எவ்வளோ ஒரு அழகாக ஆழத்தில் இருள் சூழ்ந்திருந்ததுன்னா எவ்வளோ ஒரு அழகாக எவ்வளோ கிரியேட்டிவாக ஏசப்பா கடவுள் எவ்வளோலாம் படைத்திருக்காங்க இல்லையா? ஆமாம், ஆதியிலே தேவன் உருவாக்கும் போது இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் தேவனானவர் வெளிச்சமானவர், அவர் வெளிச்சத்தை விரும்புகிறவர். ஆனால் அதனாலே தேவனுக்கு தெரியும், இருள் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர் அங்கே வெளிச்சத்தை கொண்டு வந்திருப்பார். அதுதான் அடுத்த வார்த்தையில் சொல்லியிருக்காரு, வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு அவர் வார்த்தையில் தான் சொல்லியிருக்காரு. அப்படின்னா தேவன் எல்லாருமே சொல்ல எல்லாமே படைச்சிருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய காரியம் இல்லை? ஒருத்தவங்க வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையிலேயே உருவாகுதுன்னா தேவனுக்கு எவ்வளோ கிருபை வல்லமை இருந்திருக்கும். தேவன் இதெல்லாம் யாருக்காக உருவாக்கியிருப்பாரு? மனிதனுக்காக தானே உருவாக்கியிருப்பார். ஒவ்வொரு நாளையும் கடவுள் எவ்வளோ ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா எவ்வளோ ஒரு கடவுள் அழகாக படைத்தாங்க இல்லையா? அக்கா, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், எந்தெந்த ஒரு நாளில் படைத்தாங்கல்ல, ஒரு நாள் என்னென்ன படைத்தாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அக்கா. ஆல்ரெடி நீயும் வேதம் படிச்சிருப்ப, உனக்கும் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். முதலாம் நாளில் தேவன் இரவையும் பகலையும் பிரித்து தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஏன்னா தெரியும் தேவனுக்கு வெளிச்சத்திற்கும் ஜனங்க இருக்கணும், இருளையும் ஜனங்கள் தெரிஞ்சுக்கணும்னுட்டு. அதனால ரெண்டுத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சிருந்தாரு. வெளிச்சத்தையும் உண்டு பண்ணிட்டாரு, இருளையும் உண்டு பண்ணிட்டாரு, இரவு பகல்னு ரெண்டுத்துக்கும் பேரும் வச்சுட்டாரு. அப்போ 2வது நாளில் என்ன படைத்தாங்க? 2வது நாள் பார்த்தீங்கன்னா தேவன் ஆகாய விரிவை உண்டாக்குனாரு. ஆகாய விரிவு பூமி ரெண்டுத்தையும் உண்டு பண்ணினார். ஆகாய விரிவுக்கு அதுக்கு தனியாக, அதாவது ஜலம் மத்தியில் தேவன் அசைவாடி கொண்டு இருந்தார். அப்போனா பாரு, 2 ஜலம் இருக்குது. அதான் மழையாக வருதுன்னு நினைக்கிறேன். மேலே ஒரு ஜலம் இருக்குது, கீழே பூமியில் ஒரு ஜலம் இருக்குது. அதுக்கப்புறம் 3வது நாள் உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, பூமியிலேருந்து அநேக விதைகளை தேவன் பிறப்பிக்க பண்ணினார். ஆனால் தேவன் விதைகளை தான் பிறப்பிக்க பண்ணேன்னு சொன்னார், அதை தவிர செடிகள் முளைக்கலன்னு சொல்லலையே. அதனால தேவன் எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நாளில் வெறும் விதைகளை மட்டும் தான் படைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ 4வது நாள்ப்பா என்ன படைச்சிருப்பாரு நீ நினைக்கிற? என்ன படைச்சிருப்பாங்க? இரவையும் பகலையும் ஆள்றதுக்கு சுடர் படைச்சிருப்பாரு. நம்மளுக்கு சூரியன்றது வெயில் காலம் வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் வெளிச்சம் பார்க்கும்போது அது சந்தோஷமாக இருக்குது. இரவு நேரத்தில் நம்மளுக்கு குளிர்ச்சியான ஒரு நிலவு இருக்குது, அந்த நில வெளிச்சமும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் வெயிலும் வேணும் நம்மளுக்கு, இரவும் வேணும். அடுத்ததாக தேவன் என்ன படைச்சிருப்பாரு? 5வது நாளாகவா தேவன் சகல வித மச்சங்களையும் படைச்சிருப்பாரு. ஏன்னா கடல் வந்துருச்சு, கடலில் வெறும் தண்ணி மட்டும் இருந்தால், அதனால் தேவன் என்ன பண்ணியிருப்பாருன்னா கடலில் ஊறக்கூடிய சில ஜந்துக்கள் மச்சங்கள் இதெல்லாம் படைச்சிருப்பாரு. அது அவரோட இஷ்டத்தின்படி, அவர் பிறப்பிக்க பண்ண ஜாதியின்படி நிறைய. ஆனால் கடலில் பார்த்தீங்கன்னா ஆழத்தில் போனால் அநேக காரியங்கள் இருக்குது. ஆனால் கடல் ஆழத்தில் போனால் இருளும் இருக்குது. தேவன் அப்போது சொன்ன ஆழத்தில் இருள் இன்னமும் இருக்குது இல்லை? சரி, அடுத்தது என்ன இருக்கும் படைச்சிருப்பாரு 6ஆம் நாளில்? பறவைகளா?
பறவைகள் மட்டும் இல்லை, மிருக ஜீவங்கள், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் சகலத்தையும் தேவன் படைச்சிருப்பாரு. எவ்வளோ ஒரு அழகா படைத்திருக்காங்க இல்லையா கடவுள். நம்ம ஒவ்வொரு மிருகத்தையும் பார்க்கும்போது அது அதுக்குன்னு தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு, அது அதுக்குன்னு தனித்தனி சிறப்பு இருக்கு. அழகா அற்புதமா படைத்திருக்காங்க இல்லையா. ஆமாம், தேவனோட படைப்பே வந்து ரொம்ப பெரிய படைப்பு. தேவனோட படைப்பை வந்து நம்மளால இன்ன வரைக்கும் ஆராய்ஞ்சு அறிய முடியாது. எத்தனை பறவைகள் இருக்கு, எவ்வளோ பிராணிகள் இருக்குன்னு இதுவரையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ பிராணிகளையும் அவ்வளோ ஊரஞ்சந்துகளையும் தேவன் படைச்சிருக்காரு. தேவனுடைய கிருபை ரொம்ப பெருசுன்னு இதுலயே தெரிஞ்சுக்க முடியுது நம்மளால. அடுத்ததா 7ஆம் நாள் ரொம்ப முக்கியமான நாள், ஓய்வு நாள். அநேகர் இப்போ ஓய்வு நாளை வந்து லைவ்ல தான் பார்க்க முடியுதுல்ல. சரி, இருந்தாலும் தேவன் அதையும் மாற்றி கொடுப்பாரு நம்மளுக்கு. ஓய்வு நாள் தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஓய்ந்திருந்தாரு. 6ஆம் நாள்ல இன்னொன்னையும் முக்கியமா தேவன் படைச்சாரு. என்ன படைச்சாரு? தேவன் மனுஷனை உருவாக்குனாரு, ஆனா அவனுக்கு ஜீவன் சுவாசத்தை கொடுக்கல. அப்போ தேவன் மனுஷனை படைச்சாரு, அதை ரசிச்சாரு, 7ஆம் நாள்ல ஓய்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்ணாரு? அவங்களுக்கு வந்து அந்த கடவுளே அந்த மூச்சை கொடுத்தாரு. தேவன் வந்து அவரோட நாசியின் சுவாசத்தினால நம்மளுக்கு ஜீவனை கொடுத்தாரு. ஆனா அவர் கொடுத்த ஜீவனை வச்சுக்கிட்டு நம்ம அவரையே மதிக்காம இருக்கோம்ல. ஆனா இதெல்லாம் நம்ம தப்பு தான், இருந்தாலும் மாத்திக்கலாம் நம்ம. அடுத்ததான் என்ன படைச்சிருப்பாரு தேவன்? ஒரு ஆதாம்னு இருந்தா கண்டிப்பா ஏவாள் வந்துதான் ஆகணும் கதையில. ஓகே, தேவன் மனுஷனை படைச்சிட்டாரு. சரி, அவனுக்கு ஜீவ சுவாசத்தையும் கொடுத்துட்டாரு. அவன் எங்கே இருந்திருப்பான்? ஒரு தோட்டம். என்ன தோட்டம்? அது பேர் சொல்லுங்க. ஏதோம் தோட்டம். அதுக்கப்புறம் என்ன படைச்சாங்க? ஏதோம் தோட்டத்துல எவ்வளோ ஒரு அழகா அங்க நம்ம வாழ்றதுக்கு 4 அருவிகளை படைத்திருக்காங்க இல்லையா. ஆமா, 4 பெரிய ஆறுகள். ஒரே ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு 4 ஆறா? அந்த தோட்டத்தை எவ்வளோ ஒரு அழகா படைத்திருக்காங்க. அதுவும் நம்ம வாழணுன்றதுக்காக, மனுஷர்கள் வாழணுன்றதுக்காக. ஆமா, அதுல சகலவித விருட்சங்களையும் தேவன் படைச்சாராம். அப்போ ஒரு தோட்டத்துல சகலவித விருட்சம்னா அது எவ்வளவு பெரிய தோட்டம் படைச்சாரு. உங்களுக்கு என்னன்னு தெரியுதா? என்னது? ஒண்ணு நம்ம உண்ணக்கூடாது என்று வைத்தது. ட்விஸ்டே அங்கதானே இருக்கு. நம்ம சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லி, புசிக்கவே தக்க கூடாதுன்னு சொல்லி படைச்ச ஜீவ விருட்சமும் அங்கேதான் இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ தோட்டம் பரலோகத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அது மாதிரி தான் பரலோகத்துல போறப்ப இது மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம அங்க போகும்போது அதை பார்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம்? கடவுள் என்ன சொன்னாங்க சொல்லுங்க? மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல என்று சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு? தெரிஞ்சதுதான், ஆதாம உருவாக்கிட்டாரு. அவனோட எலும்புல இருந்து ஏவாளை படைச்சாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஏவாள் ஏன் தெரியுமா பலத்துள்ளவங்களா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லு, ஆதாமுக்கும் ஒரு எலும்பு இருக்கு, அதுலேருந்து எடுத்திருப்பாரு. தேவன் உருவாக்கும் போது ஒரு எலும்பு ஒடிச்சிருப்பாரு. அதனால ஸ்திரீயானவள் பலசாலிகள் தான். அதனால தான் சண்டை போடும் போதும் நம்ம பலமா சண்டை போடுறோம். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்? அந்த கனி. ஆமா, கீழ்ப்படியாத ஒரு தன்மையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்மளுக்கு எப்பவுமே வந்து மனிதர்களுக்கே இல்லாத ஒரு குணம் கீழ்ப்படியறது. ரொம்ப கஷ்டமான குணம் இல்லை? உனக்கு ஜோன்ஸ் கீழ்ப்படுகிற குணம் இருக்கா? எல்லாரோட இது தானே, இயல்பு தானே அது. ஆமாம், எல்லோரோட இயல்பு தான் தெரிஞ்சது. எல்லோருக்கும் கீழ்ப்படியறது கஷ்டமான காரியம்தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, தேவ வார்த்தைக்கு ஆனால் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஆனால் அது கீழ்ப்படியாமல் போனதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏவாள் வந்து சர்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டா. அவள் சர்பத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டப்போ ஆதாமுக்கும் எடுத்துகிட்டு போய் அந்த பழத்தை புசிக்க கொடுத்தா. தான் புசிச்சோ இல்லாமல் தான் கணவனுக்கோ கொடுத்து ரெட்டத்தனையான சாபத்தை வாங்கி கட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? தேவனோட நல்லா பேசி பழகுறதுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக அதை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேவனோட அவங்க அநேக காரியத்தில் இடைப்பட்டிருப்பாங்க. அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை அந்த தோட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா? நீங்கள் உங்களுக்கு இது எல்லாம் உங்களுக்கு தான் சொந்தம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு இதை மட்டும்தான் கடவுள் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்ல. ஆனால் நம்ம அதை மீறினால தான் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள், இது மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்திருக்கு இல்லையா? அது மீறலைன்னா நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக ருசிச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆசீர்வாதம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு பார்த்துக்கலாம்.
தேவன் வந்து மாலை நேரத்தில் குளிர்ச்சியான தருணத்தில் தேவன் அவர்களோட இடைப்பட்டார் சொல்லிட்டு வேதத்தில் போட்டிருக்கு. அப்போது மாலை நேரத்தில் எப்படி ஒரு அழகான சூழல் இருந்திருக்கும்ல ஏதோம் தோட்டத்தில், ரொம்ப ரம்மியமாக இருந்திருக்கும்ல. நம்மளால சின்னதாக ஒரு மலை பக்கமோ இல்லை கடல் பக்கமோ போகும்போது மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த ஏதோன் தோட்டத்தில் எல்லாமே இருந்துச்சு. அருவி இருந்துச்சு, ஆறு இருந்துச்சு, விருட்சங்கள் இருந்தது, பழங்கள், ஜீவன்கள், பறவைகள் எல்லாமே இருந்திருக்கும்ல ஒரே இடத்துல. அதுல முக்கியமா கடவுள் எவ்வளோ ஒரு அழகா உறவாடி இருப்பாங்க, நம்ம கூட எவ்வளோ ஒரு அழகா பேசியிருப்பாங்க இல்லையா? ஆமாம், தேவன் வந்து தினம் உரையாடி இருப்பார் அவங்களோட. இப்போ நம்ம ஜெபிக்கிறப்ப எவ்வளோ ஒரு நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்காங்க, பேசுகிறாங்க. அதே மாதிரி தானே அந்த நிலைமையிலேயே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம பேசும்போது தேவன் நம்ம கூட வார்த்தையோட பேசுகிறாரு. ஆனால் அப்போ அவங்களோட நேரடியாக பேசியிருப்பாரு. அது அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவங்க எல்லாம் ஆதாமோ ஏவாளோ. ஆனால் இவ்வளோ கிருபை இருந்து என்ன பிரயோஜனம்? போயிருச்சு. கடைசியில் ஏவாள் பண்ண தப்புனால நம்ம இவ்வளோ ஒரு ஆண்டவருக்கும் நமக்கும் நிறைய தூரம் வந்துடுச்சுல. அந்த சர்ப்பமானது வஞ்சிச்சுது, அவ பழத்தை சாப்பிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறம் தேவன் வந்து அநேக போராட்டத்தை வந்து மனுஷன் மத்தியில் படைச்சிட்டார். அதில் முதல் இதுவே கொடுத்துட்டாரு ஸ்திரீக்கு. ஆமாம், கர்ப்பத்தின் வேதனை அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ கர்த்தர் அவங்கள தண்டிச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதனால இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது? தப்பு செஞ்சால் அந்த பூமியில் கண்டிப்பாக வந்து தண்டனை நம்மளுக்கு கிடைச்சி தான் ஆகும். ஆமாம், தப்பு செஞ்சதோட தப்புக்கு துணை போனவரும் சேர்ந்து தான் அனுபவிச்சான். அதே மாதிரி ஏதாமும் மாட்டிக்கிட்டாரு. துணை போனவனுக்கும் நீ உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நீ கஷ்டப்பட்டு தான் உழைப்பான்ட்டு அவனுக்கும். ஆமாம், நீ உழைப்பெல்லாம் உன் கஷ்டத்தின் பிரயாசத்தை கொண்டு தான் நீ சாப்பிடுவாயின்னு சொல்லிட்டாரு தேவன். அப்போ பாரு, தேவன் வந்து எல்லாவற்றிலும் வந்து நன்மையை தான் மனிதர்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் மனிதர் தான் நம்ம தான் புத்தி கேட்டு போய் ஏதோ ஒரு காலத்தில் தவறு பண்ணிட்டோம். ஆமாம், தேவன் அந்த வார்த்தையை அழகாக சொல்லியிருக்காரு பாரு. ஆதியாகமம் 3:17 பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். தேவன் பூமியில் வாழ்கிற வரைக்கும் நீ வருத்தத்தோடு தான் பலனை புசிப்பாய்ன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, எவ்வளோ வருத்தமான காரியம் இல்லை? ஸ்திரீயானவர் கர்ப்பவேதனையோடு தான் பெற்றெடுப்பான்னு சொல்லிட்டாரு. ஆனால் தேவன் வந்து சொன்ன வார்த்தையை மீறினது தவறு தான். அதற்கான தண்டனையும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. அதோடைய விட்டாரு, தேவன் சபிச்சத்தோடைய விட்டாரு. அடுத்ததான் என்ன பண்ணாரு? ஏதோ தோட்டத்துலேருந்தே வெளியில் அனுப்பிட்டாரு. இவ்வளோ நல்ல தோட்டத்தை கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ சொல்லியும் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்த உங்களால் கடைபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சரி, கீழ்ப்படுதல் ஆவியை வேணும்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஜெபிக்கணும். எந்த அளவுக்கு ஆண்டவர் வேதனையாயிருந்தா கடவுள் என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களோட கோவம் ஒரு நிமிஷம், ஆனால் அவங்களோட அன்போ நீடித்த வாழ்வென்று சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த ஒரு அளவு நம்ம அந்த அவங்க தப்பு செஞ்சுருந்தா இவ்வளோ ஒரு சபிக்கக்கூடிய வார்த்தைலாம் இதுவாயிருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளோ நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். ஆமாம், தேவனோட காரியத்தில் நம்ம அநேக பாவங்கள் செஞ்சுருக்கோம். நம்ம அதிகமாக கீழ்படுகிற அந்த ஆத்மா நம்மளுக்கு அந்த இது வேணும்ன்ட்டு நம்ம ஜெபிக்கணும் அதிகமாக. ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். நம்மளுக்கு கீழ்ப்படுதலின் ஆவி வேணும். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த பூமியில் கண்டிப்பாக வராது. அவங்களுக்கு போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் தேவன் அதிலேருந்து மீட்டெடுக்கணும்னா தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இந்த நாளில் நம்ம இந்த வார்த்தையை நம்ம உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம். இந்த வார்த்தையின்படியோ ஆதாம் ஏவாளோட குணத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க நல்லவங்க தான். நம்ம மாறிப்போம். நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு கடவுள் ஒரு விஷயத்தை நம்மளுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த கீழ்ப்படியாமைன்ற அந்த தன்மையிலேருந்து நம்ம மாறுறதுக்காக கடவுள் இந்த இது வந்து நம்ம வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம மாறுவோம். இதுலேருந்து நம்மளுக்கு ஆதாம் ஏவாள்கிட்டேருந்து நம்ம கற்றுப்போம். ஆமாம், மீண்டும் நாளைக்கும் உங்களோட தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுவோம். அது வரைக்கும் தேவ சமூகத்தில் நீங்களும் தேவனோட இடைப்படுங்க, நானும் தேவனோட இடைப்படுகிறேன். நானும் ஜோன்ஸும் உங்களிடம் விடை பெறுகிறோம். நன்றி. ஆமீன்.